ஜெயக்குடி, என்ன ஜெயக்குடி கோவத்துல கத்திட்டு இருக்க? வாயா, பஞ்சாப் போறேன்னு சொன்ன, 10 நாள் கழிச்சு தான் வருவேன்னு. லோட மாத்தி விட்டல. ஏன்? மனசு பூரா நீ தான் நிறைஞ்சிருக்கல்ல, அதான் உன் நினப்புல தமிழ்நாடு பாடுற தாண்ட முடியல. இது வேறையா? ஏன் தடால தான் ஆட்டக்காரிங்க ஆடிக்கிட்டு நிப்பாளுங்களே. ஏய், அவளுங்கெல்லாம் உன்ன மாதிரி வருமாடி, அதான் ஓடி வந்துட்டேன். ஓ, காதலு? இந்த பாரு, அதுக்கு பேர் காதலுங்கிறலாம் எனக்கு தெரியாது. என் மனசில் உள்ளதை சொல்கிறேன் ஜெயக்குடி. இந்த பாரு, உனக்கும் யாரும் இல்லை, எனக்கும் எந்த நாதியும் இல்லை. உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்பப்பா வந்துட்டு போறது பத்தலையா? சேச்சே, நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. நான் உன் உடம்ப பார்க்கல, மனசு தான் பார்த்தேன். ஜெயக்குடி, நான் உன்னை உயிராக நேசிக்கிறேன்டி. நெசமா தான் சொல்றியா? உண்மை தாண்டி சொல்கிறேன். நான் உன்னை கட்டிக்கிறேயா? அழாத ஜெயக்குடி, ஆயுசுக்கும் நான் இருப்பேன். ஈஸ்வரா, பொட்டச்சு நாங்க கூட இவளை பணங்காக்கிற ஒரு மரமாவும் படுக்கிற ஜடமாவும் தான் பார்த்தோம். நீ அவளை ஒரு உசுரா நினைச்ச வாழ்க்கை கொடுத்த பாரு, நீ வசந்துட்டயா. ஜெயக்குடி, போலாமா? வா. டார்ச் லைட்டாக இருந்த ஜெயக்குடிய குடும்ப குத்து விளக்காக்கி கூட்டிகிட்டு போகிறேன். நல்லா இருங்க. நமக்கு பின்னால் இருக்கிறதெல்லாம் வெறும் சிமினி விளக்காக இருக்குது. இதுகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? அதுக்காக தொழிலை விட்டுற முடியுமா? அடுத்த டார்ச் லைட்டை தேடி பிடிக்கும். சார். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். என் பேர் நிலா. பாலா உங்களை பற்றி சொல்லியிருக்காரு. அடடே, வணக்கம் சார். வாங்க தேவா. வாங்கம்மா. ஆப்ரேஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சா? நல்லபடியா முடிஞ்சதையா? டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க சார். உங்க உதவினால தான் சார் என் பொண்டாட்டி இன்னைக்கு எந்திரிச்சு நடக்கிறா. இதுல என்னப்பா இருக்கு? மனுஷனுக்கு மனுஷன் ஒரு உதவி தான். என் பொண்டாட்டி ஆப்ரேஷனுக்கு உதவி பண்ணீங்களா சார்? என்னால முடிஞ்ச ஒரு சின்ன அன்பளிப்பு. எதுக்குப்பா இதெல்லாம்? அட என்னப்பா, சரி சரி, நீங்க கிளம்புங்க. நன்றி சார். முக்கியமானது பேசணும். வாடி, டாக்டர் ரொம்ப நல்லவர். சார், என் வீட்டுக்காரரை கூட்டிட்டு வரட்டுமா? உங்க கணவரை டாக்டர் தான் பார்க்கணும், நான் உங்களை தான் பார்க்கணும். ஆஸ் ஏ இன்சார்ஜ் எனக்குன்னு ஒரு கோட்டா இருக்கு. நீங்க ஒரு பைசா செலவு பண்ண வேண்டாம், மொத்த செலவை நானே பார்த்துக்கிறேன். ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? வந்து உட்காருங்க, சங்கோச்சப்படாதீங்க, சகஜமா வாங்க. வாங்க, பக்கத்துல வந்து உட்காருங்க. வாங்க. என்ன யோசிக்கிறீங்க? பேஷண்ட் தான் உட்காரணும், ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? நீங்க உட்காருங்க. இன்னும் நெருக்கமா உட்காருங்க. நமக்குள்ள என்ன இருக்கு? ரிப்போர்ட்டை கொடுங்க. கிரிட்டிக்கல் கண்டிஷன். ஸ்கேன் வேற நிறைய எடுக்க வேண்டி இருக்கு. டேப்பா, ஏகப்பட்ட டிசீஸ் இருக்கு. எல்லா டிசீஸுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். பதிலுக்கு நீங்களும் ஒரு உதவி செய்யணும். உதவியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வந்துட்டு போனானே, அவனால் முடிஞ்ச உதவியை அவன் செஞ்சான். உங்ககிட்ட நான் என்ன உதவியை எதிர்பார்க்க போறேன்? புரியலையா? சரியான நேரத்தில் சிகிச்சை அளிச்சாதான் நோயாளியை காப்பாற்ற முடியும். புரியுதுல்ல? ரொம்ப யோசிக்காதீங்க, சரின்னு சொல்லுங்க. நீயும் அப்படித்தானா? புரிஞ்சுக்கிட்டீங்க. பட் இந்த விஷயம் என் ஃப்ரெண்டு பாலாவுக்கு தெரியவே கூடாது. ஏன்னா என்னை கெட்டவன் நினைச்சிருவான் பாருங்க. ஆம்பளைங்கள்ல நீ மட்டும் விதிவிலக்கா? வெரி குட். ஆபரேஷன் அவங்க பார்த்துக்குவாங்க, நீங்க என்ன கவனிச்சா போதும். ப்ளீஸ்.
ஹாய் கணேஷ், முடிஞ்சதா? முடிஞ்சது. சண்முகம் இப்போ எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. டாக்டர் என்ன சொன்னார்? 10 நாள்ல எழுந்து நடந்துருவாருன்னு சொன்னாரு. பாருங்க. தேங்க்ஸ்டா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ இவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்க. விடுறா, எல்லாம் ஒரு உதவி தானே. எல்லாம் உனக்காக தான் பண்ணேன். சரி, உதவி கேட்டு ஒரு லேடி வெயிட் பண்ணுறாங்க, நான் அவங்கள போய் பார்க்குறேன். அப்புறம் இவங்கள மாதிரி இன்னும் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ யோசிக்காமல் என்கிட்ட அனுப்பி வை, நான் பார்த்துக்கிறேன். சரி, பொது சேவை செய்கிறதுல நமக்கு ஒரு திருப்தி. சண்முகம், சண்முகம் எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ஒன்றும் கவலைப்படாதீங்க, இன்னும் 10 நாளில் சூப்பராக எந்திரிச்சு நடப்பீங்க. மனுஷன் கையில் எதுவும் இல்லை சண்முகம், எல்லாம் கடவுள் தான். உங்கள் நன்றியை கடவுளுக்கு சொல்லுங்க. நிலா, நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. நான் பார்த்துக்கிறேன். ரூமை க்ளீன் பண்ணணும், கொஞ்ச நேரம் நீங்க வெளியே இருங்கம்மா. அப்புறம் நிலா, மெட்ராஸில் புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் அங்கே போக போகிறேன். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணா கேளுங்க. பணம் ஏதாவது வேணுமா? வேண்டாம். இது வரைக்கும் நீங்கள் எனக்காக செஞ்ச உதவியை என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. உங்கள் காதலை நான் கொண்டுட்டேன். என்னையும் மன்னிச்சிருங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவன் போடுற கணக்கை யாரால மாற்ற முடியும்? ஏதோ ஒரு உணர்வு நட்பாக மாறி இருக்கு. நிலா, நான் போயிட்டு வரேன். விபச்சார அழகிகள் கைது. எந்தாடி எடுத்து அடிச்சுக்க. ஃபிகர் அரெஸ்ட் பண்ணா கூட இந்த பேப்பர் காரணங்க அழகிகள் கைதுன்னு போடுறாங்களே, அது ஏக்கா? அதுக்கு பேர் தானே பத்திரிக்காரங்க தர்மங்கிறது. அவங்க அழகின்னு போடுறதுனால தான் நம்ம தொழிலுக்கு மவுசே கூடுது. ஏய், நீ இன்னும் கிளம்பல? பார்ட்டி வெயிட் பண்ணுதுல? 1 hour கழிச்சு வர சொன்னாங்கக்கா. அப்படியா? போடு அக்கா, இன்னொரு விஷயம், சீக்கிரமா போடு. இன்று முதல் லாரிகள் ஓடாது. என்னடா சொல்ற? போட்டிருக்கு. கேபிஆர் அக்கா, அக்கா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வராளுங்க. வாங்கடி வாங்க. லாரி ஓடலனா தான் உங்க கண்ணுக்கு இந்த கேபிஆர் தெரியுமா? சரி, எல்லாம் நம்ம என்னமா போயிட்டீங்க. என்ன விஷயம், எல்லாம் கூட்டமா வந்திருக்கீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா, அதான் கொஞ்சம் பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். லாரிலாம் ஸ்ட்ரைக் இல்ல, அதான் உனக்கு தெரியுமே. எங்களுக்கு உன்னை விட்டா உதவுறதுக்கு வேற யாருக்கா இருக்கா? கோதாவரி, ஏதாவது பார்த்து கொடுத்து அனுப்பு. ஏய், 10 காசு வட்டி. அப்புறம் நான் சொல்ற இடத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரணும், புரியுதா? சரிக்கா.